நீங்கள் எந்த மூலைக்கு போனாலும் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் பொழைச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்ககிட்ட ஒரு வெங்காயம் ஏதாவது கிடைக்கிறது, எப்படி வேணால் கண்ணப்பின்னான்னு கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணியிருக்கேன். இது கிடைக்கலன்னா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை அள்ளி அதில் போட போகிறோம். இது கூடவே பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இது எவ்வளோ வதங்கணும் அவ்வளோ வதங்கணும் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே லைட்டாக வதக்கிட்டு 1 மினிட் 2 முட்டை எடுத்து போட்டு ஊற்ற வேண்டியதான். ஓடு மட்டும் போட்டுறாதீங்க. ஓகே, இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த டைமில் உப்பு போடணும். உப்பு கண்டிப்பாக போடணும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. தேவையான அளவு போட்டுக்கோங்க லைட்டாக. இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டை எப்போ வேகும், நல்லா வேகிற மாதிரினா நல்லா இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். முட்டை ரெடி. இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மேக்ஸிமம் போனால் 3 நிமிஷம் தான் ஆகும். மொத்தமாக கட் பண்ணுறதுலேருந்து இது செஞ்சு முடிக்கிற வரைக்குமே. இதுக்கப்புறமா ஒரு ப்ரெட் எடுத்து இதை வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப சிம்பிள். எங்கே போனாலும் நீங்கள் பொழைச்சிக்கலாம் இது தெரிஞ்சதுன்னா.